கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு. வர வழி ஃபுல்லாக ஒரு அடி ஒத்த அடி ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா இன்னொரு வெஹிக்கிள் வர முடியாது. இந்த சைடு ரோடு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படா இங்கே உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, போய் ரிட்டர்ன் போயிடலாமான்னு நினச்சோம். உள்ளே வந்து பார்த்தா இத்தனை கார் நிற்கிறாங்க, எப்படா இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா பிளேசஸுமே இங்கே மோஸ்ட்லி சேஃப் தான். இருந்தாலும் நம்ம தனியாக அப்படி ஒரு தேடி பார்த்து காட்டுக்குள்ளே வரமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பீதியாக இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்ட் 2 ஆஃப் கோவா சீரீஸில் இப்போ கோலா பீச் போகலாம். இப்படி தான் இருக்குது ரோடு, ஃபுல்லாக ஆஃப் ரோடு. இந்த மாதிரி ரோடு தான் இதை விட மோசமாக உள்ளே இருக்குமா, போகவே முடியாதான் அவங்களோட வெஹிக்கிளில் தான். என்னாச்சு, போயிட்டு வந்துட்டீங்களா? நோ போக முடியல. இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு இல்லை, அதனால போக முடியல. டைம் ஆனனால போக முடியல. போகலான்னு தான் சொன்னாங்க. இப்போ டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 7:10 ஆயிடுச்சு. போகலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் போயிட்டு கயாக்கிங் பண்ணுறது டைம் பார்த்துலன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால நாங்கள் நாளைக்கு மார்னிங் கிளம்பி செக் அவுட் பண்ணுறது மாதிரி வந்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பிகாஸ் நம்ம ஸ்டேலேருந்து இந்த கோலா பீச் வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் மார்னிங் சீக்கிரமாக கூட எழுந்திரிச்சு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருட்டில் போய் ஒன்றுமே தெரியாது. அது வந்து ஷாலோ பீச் மாதிரி இருக்கும் போல். கீழே வந்து ஷெல்ஸ்லாம் இருக்கும், அதில் பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. மேபி நாளைக்கு காலையில் இங்கே வருவோம், இல்லைன்னா அந்த நேத்திரவெளி வாட்டர் ஃபால்ஸ் போவோம். நேத்திரவெளி வாட்டர் ஃபால்ஸில் ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கோம். அந்த நேத்திரவெளி வைல்ட் சாங்சுரியில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா அங்கே போவோம். அப்படி இல்லைன்னா இங்கே கோலா பீச்சில் கயாக்கிங் பண்ணுறதுக்காக வரும். அவள் தான் இது வந்து நம்ம கோவா ட்ரிப் முடிய போகுது. கட்டு இது யாருக்கு? How much is this? Give it for model. And this one only. அவ்வளோதான், கோலா பீச் அப்படியே முடிஞ்சிச்சு. சரி, டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு வந்து செக் அவுட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த பேலோலம் மார்க்கெட்டில் தான் வந்து நல்லா அஃபோர்டபுளாக கிடைக்கும், பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ரிசார்ட்டில் இருக்க ஒரு பர்சன் வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. அண்ட் கோவாக்கே ரொம்ப பேர் போனால் அந்த பேகு, அந்த காட்டனில் ஒரு பேகு, அப்புறம் அந்த ஜூட்டில் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு பேக் வந்து வாங்கினோம். எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேகெல்லாம் பயங்கரமான அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸஸுமே வந்து ஒரு 600 to 1500 வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி எவ்வளோ அளவுக்கு வாங்க முடியுமோ வாங்கிக்கலாம். இங்கே பலோலமில் தான் வந்து நல்லா அஃபோர்டபுளாக கிடைக்கும். அதுலேயே வந்து 2 மார்க்கெட் இருக்குது போல். அதில் வந்து இந்த சைடு உள்ள மார்க்கெட்டில் தான் வந்து நல்லா பார்கெயின் பண்ணி கம்மியாக வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் இங்கே வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் சோவெனியர்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு இவில் ஐ போட்ட ஒரு அந்த ஹேங்கிங் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து லாஸ்ட் 1 piece தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நல்ல சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அது இல்லாமல் நாங்கள் ஏப்ரல் லாஸ்ட்டில் வேறு போனோமா, அதனால் ஆஃப் சீசன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பொருள்லாம் கொஞ்சம் விற்றுடலான்னு சொல்லிட்டு நல்ல ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்தாங்க. அது கூட ஒரு ஹேக்காக தான் இருந்துச்சு ஆஃப் சீசனில் போகிறது. குட்டா இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் வரனால பாஸ்டாஸ்லாம் மோஸ்ட்லி சாப்பிட்றனால நல்லா பண்ணுறேன்னா காய் துப்பிட்டு போய் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நேற்று நைட்டு கோலா பீச்லேருந்து வரும்போது நான் சொன்னேன் எந்த பிளானுமே நடக்கலை. கோலா பீச்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கிளம்பி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கே ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. அதனால அந்த பிளானை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நேத்திரவெளி வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்னு பார்த்தோம். பெருசாக அங்கே தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி நம்ம எந்திரிச்சதோட சீக்கிரமாகவே வெளியே கிளம்புனா தான் அடுத்து கொஞ்சம் சென்ட்ரல் கோவாவில் இந்த பனாஜிங்கிற பிளேஸ் போய் சுற்றி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போட்டு சீல போட் தண்ணியிலே போகுமா, தண்ணியிலே வாங்கடே. ஆனால் இந்த ஊரில் பாதி கடை திறக்கவே இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் கடையே. நைட் டைம்லாம் ஒயின் ஷாப் வந்துருக்கும் போல் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு திறக்க மாட்டாங்க. 9 மணி ஆச்சு, இப்போ தான் இந்த ஒரு கடையவே நாங்கள் பார்த்துருக்கோம். சரி ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டு எங்கே போகிறோம் பார்க்கலாம். London Bridge is falling down. அது மாதிரி கூட்டுவது லோ பட்ஜெட் லண்டன் பிரிட்ஜ் கூட்டுவது. ஓகே,
அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பனாஜி வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு நம்ம ஊரில் கோவில் இருக்க மாதிரி இங்கே சர்ச்சஸ் இருக்குது. அதுவும் ஒன்றும் அவ்வளோ அழகாக வந்து ஆர்கிடெக்சரலாக அவ்வளோ சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்க. அதுவும் எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் சர்ச்சஸ் தான், எதுவுமே புதுசாலாம் கட்டின மாதிரி இல்லை, எல்லாமே பழங்காலத்து சர்ச் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இறங்கிலாம் போய் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, நல்லா கார்லேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப 2 மோஸ்ட் ஃபேமஸாக இந்த ஒரு சர்ச், இந்த பெசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அப்புறம் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு கத்தீட்ரல் சர்ச் இருந்துச்சு. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். அது ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, இது பார்த்தோம்னா ஒரு பியூர் ஒயிட் கலரில் இருந்துச்சு. அப்பா நடந்து கடந்து கால் வந்து ஓஞ்சு போயிடும், அவ்வளோ பயங்கரமாக பெருசாக இருந்துச்சு. உள்ளேயே வந்து சர்ச்சும் இருக்குது, அது இன்னுமே வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் சண்டே வேறு போயிருந்தோமா, உள்ள ப்ரேயர்ஸும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் மியூசியம் எக்ஸிபிஷன்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸாக இருந்திங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து சும்மா போய் ஒரு 20 rupees டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். யார் வந்து கட்டினா, இந்த முன்னெல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பிக்சர்ஸோட திங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே போனால் டபக்குன்னு லைட் எரியும் பாருங்க. ஏ மேஜிக் ஷிப்பு பார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி போலாம்ப்பா. போப்பாண்டவரே வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டனி ஹவுஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அது பக்கத்தில் வந்து அது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஸ்ட்ரீட்டு, பில்டிங்ஸ் ஃபுல்லுமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பக்கத்தில் 2 பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இருந்தாலும் நோ பிக்சர்ஸ் அலோடுன்னு சொல்லிட்டு அங்கே போர்டு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி வந்து இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரில. போர்டு போட்டிருந்தாலும் பக்கத்துலேயே நின்று அது பக்கத்துலேயே நின்று வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் அது பார்க்குறதுக்கு கூகுளில் வழி போட்டப்போ பார்த்திங்கன்னா கேசினோஸ் ஃபுல்லாக இங்கே தான் நிற்கிது. இந்த பிக் டேடி தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் போல். அப்புறம் மெஜஸ்டிக்னு ஒன்று இருந்துச்சு. கோவாவை தாண்டி வெளியே வந்து இந்த சென்ட்ரல் கோவா, நார்த் கோவாலாம் கெசினோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் தானே. அதனால் நிறையா கெசினோஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. நைட் டைமில் பார்த்துருந்தோன்னா இன்னும் அழகாக லைட்ஸோடு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா பேக் வாட்டர்ஸ், ஐலாண்ட்ஸ் இருக்கனால 2 ஐலாண்ட் நடுவில் போகிறதுக்கு இங்கே ஃபெரி ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு ஃபேமஸான ஒரு ஐலாண்டு இருக்குது. நான் கூட ஐட்னரி போடும்போது பார்த்து வச்சுருந்தேன். டைம் கன்ஸ்டன்ஸ்னால போக முடியல, அதனால சும்மா அங்கே நின்று இந்த ஃபெரியை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. Ready to board flight. Goa. அவ்வளோதான், அதே எக்ஸைட்மெண்ட்டோட ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசி நிமிஷத்தில் ஒரு பதட்ட நிலைமை ஆகி போயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ளைட் வந்து ப்ரீபோண்ட் ஆகிருந்துச்சு. அதை முன்னாடியே வந்து ப்ரேயராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நான் சுத்தமாக அதை மறந்துட்டேன். யதார்த்தமாக ஒரு 1 hour வந்து சீக்கிரமாக போயிருந்தோம். போர்டிங் பாஸ் செக் பண்ணும்போது தான் 3:15 போட்டிருக்கு. என்ன நம்ம ஃப்ளைட் 4:15 தானே, எப்போ 3:15 ஆயிடுச்சு, ப்ரீபோண்ட் ஆகிருக்கே. அப்போ தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆமாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு கோவாலேயே உட்காந்துருந்துக்க வேண்டியதுதான். ஃபைனலி த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு 9:30 தான் நெக்ஸ்ட் ட்ரெயின் மதுரைக்கு. உண்மையாகவே ஏர்போர்ட்டு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து வரதுக்கு எனக்கு மனசு இல்லை, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஏர்போர்ட்லேருந்து ஜங்ஷனுக்கு ஒரு 1 hour கேப் பிடிச்சி வந்து மதுரை வந்து சேஃபாக ரீச் ஆயாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.